ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். சரிங்களா? இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த இந்த சவுத் ஜோன்லேயும் செப்பரேட் வேக்கன்சி இருக்குது. அதற்கு ஒன்லி தமிழ் தெரிந்த கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ் தெரிந்தால் மட்டும் போதாது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். தமிழில் டெஸ்ட்டும் நடக்கும், அதை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள். அதனால் மோஸ்ட்லி வந்து ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சியாக இருந்தாலும் இந்த வேக்கன்சி பர்டிகுலர் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஜோனில் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்டோ அல்லது புதுச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு வந்து இதில் அதிக சான்ஸ் இருக்குது இதில் கிளியர் பண்ணுறதுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆன்லைனை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மோட்லேயும் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுதே பேமெண்ட்டும் பே பண்ணிடணும். ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அது நான் ரீஃபண்டபிள். RBI.org.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் பேனல் இயர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து ஜனவரி 20, 2025. எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா February 8, 2025 வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு நம்ம இருந்தால் cgrs.ipps.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ணப்பட்டது எக்ஸாம் ஹாலில். வேக்கன்சி டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். RBIயில் ஜோன் வைஸ் நம்ம வந்து சவுத் ஜோனில் தான் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிலாம் வரும். அதில் JE சிவிலில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் URல ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் URல ஒரு வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி வந்து இருக்குது. மிச்சப்படி வந்து PWDலையோ எக்ஸர்வீஸ்மெண்ட்லையோ எந்த வேக்கன்சியும் கிடையாது. JE எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் சவுத் ஜோனில் உங்களுக்கு வந்து SCயில் மட்டும் ஒரு போஸ்ட் இருக்குது. டோட்டலாகவே ஒரு போஸ்ட்டு தான் வந்து சவுத் ஜோனில் எலக்ட்ரிக்கலில் JEயில் இருக்குது. டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் 4 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா OBC நான் கிரீமி லேயர் OBC NCL சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ரிசர்வேஷனுக்கும் பார்த்திங்கன்னா OBC NCL சர்டிஃபிகேட் மட்டும்தான் வேலிடு. ஜென்ரலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய கேஸ்ட் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜென்ரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது வந்து நாட் அக்செப்டபிள். கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி EWS கேண்டிடேட் ப்ராப்பரான இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அது வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். PWD கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா ரெகுலராக கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? SC ST OBC EWS கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு இல்லை, அதாவது வேக்கன்சி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஜென்ரல் அதாவது ஏஜ் லிமிட்டில் வந்து அவங்க URக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் வராங்க அப்படின்ற மாதிரி தான் URக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். PWD கேண்டிடேட்டில் எந்தெந்த டிசபிலிட்டிலாம் வந்து பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டிலாம் வந்து சூட்டபிள் அப்படின்றதையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. JE சிவிலுக்கும் செப்பரேட்டாக எலக்ட்ரிக்கலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதற்கு ஸ்க்ரைபு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிசபிலிட்டி வந்து 40% அதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஸ்க்ரைபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான தனி ப்ரொசீஜர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரிசர்வேஷன்ஸ் ஆஸ் பர் ரூல் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் படி உண்டு. சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சூப்பர்வைசிங் மாதிரி தான் இருக்கும். JEயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அப்போ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கான சூப்பர்விஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி தான் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது உங்களுடைய ஜாபாக இருக்கும். எலிஜிபிலிட்டி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தியன் நேஷனல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது டேட் வந்து 2 டிசம்பர் 1994
1 டிசம்பர் 2004க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம், அதாவது மேக்ஸிமம் 35 வரைக்கும் எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 33 வரைக்கும் எலிஜிபிள். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னால் 10 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 வருடம், எஸ்சிஎஸ்டினா 15 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அதற்கான ப்ரூஃப், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். விடோஸு, டைவர்ஸ்ட் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அப்படின்ற மாதிரி தான் அப் டு 35 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். அதுவே எஸ்சிஎஸ்டி அப்படின்ற மாதிரி தான் 40 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1/12/2024 அன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஜேஇ சிவிலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதில் மினிமம் 65% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதுவே வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 55% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதுவே டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஜென்ரல்லாம் வந்து 55%, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 45% எடுத்திருந்தால் போதுமானது. ஜேஇ எலக்ட்ரிக்கலுக்கும் பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான், ஒன்லி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோனா டிப்ளமோ அல்லது டிகிரினா டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா. பர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து அதாவது 10 பாயிண்டில் இருந்து இருக்குது, சிஜிபிஏயில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அக்ரிகேட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் 2 வருடமும், டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் 1 வருடமும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் எக்ஸாமு, ப்ளஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் நடக்கும். ஆன்லைனில் 300 மார்க்குக்கு February 8 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து 50 கொஷின் 50 மதிப்பெண், டோட்டல் டைம் வந்து 40 நிமிடம். இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேயே 1 to 2 இருக்குது. டோட்டலாக ரெண்டுத்துலேயும் 40 கொஷின்ஸ் இருக்கும். 100 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். டோட்டல் டைம் வந்து 40. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ் இருக்கும், 50 மதிப்பெண், 30 நிமிடங்களில் வந்து நீங்கள் அதை முடிக்கணும். சரிங்களா. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு, இப்போ நமக்குலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிக்கெலாம் பார்த்திங்கன்னா தமிழ் தெரிந்திருந்தால் போதுமானது. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கொஷின்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். தப்பாக இருக்கக்கூடிய ஆன்சருக்கு வந்து 1/4 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும். சரிங்களா. எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அதையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணணும். சர்வீஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 33,900 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது கூட வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் வந்து அடுத்தடுத்த ஜாபுக்கு போவீங்க. அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஆர் இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் 1 by 1 வர உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 80,236 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இனிஷியல் மந்த்லி சேலரி வந்து எமோல்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 80,000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். 15% வந்து அக்காமடேஷன் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை, கொச்சி, திருவனந்தபுரத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் எல்லோரும் வந்து சென்னை ஜோனில் தான் வருவோம். சரிங்களா. அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் January 20 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரெடியாக வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி SC, ST, PWD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் பார்த்திங்கன்னா இன்டிமிஷன் சார்ஜஸ் வந்து 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 450 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான லிங்க் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெபிட் கார்ட்லேயோ கிரெடிட் கார்ட்லேயோ அல்லது QR கோடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து
ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்த கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?